நான் சொல்லியிருந்தேன்ல காஞ்சிபுரம் போக போகிறேன் இன்றைக்கி விவசாய நிலத்துக்கு, அவரோட நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஓனர் இவர் கிடையாதுங்க. ஓனர் வேறு ஒருத்தர் துபாயில் எங்கேயும் இருக்கார் போல இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் நிலத்தை வாங்கி அவர் பயிர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பயிரில் வந்து பெருசாக லாபம் ஒன்றும் வரல. ஏன்னா அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரில. அதை வந்து இவர்கிட்ட கொடுத்து இவர் பார்த்துக்க சொல்லியிருக்காரு. இவர் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காரு வருங்க. சூப்பராக டெவலப் பண்ணி விட்டுருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கேன், அக்ரிகல்ச்சர் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் சரி வாரத்தில் ஒரு நாள் வர்றது நம்ம வேலைக்கு தான் வரும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் வர்றது வந்து மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சிட்டிலே இருந்துட்டு அந்த ஒரே இறைச்சிலே இருந்துட்டு இந்த மாதிரி அமைதியான ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றதுனால தான் வந்துடுறது. சரி வாரத்தில் ஒரு நாள்லாம் ஆச்சு. 2 வாரமாக சிஸ்டத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன் கம்ப்யூட்டருக்கு. அதனால் கம்ப்யூட்டர் கிடைக்கல. அதனால் அப்புறமா கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணுன்னு வந்தேன் நான். பேர் என்னம்மா? ஹரிஷ்னு. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி இங்கே எதுக்கு வந்துருக்கீங்க? ஓ அப்பா, ஓ உங்கள் டிராக்டர் தானே அது? ஓ யார் எங்கே ஆக்கர் கேட்டாலும் போவீங்க. நீங்கள் கூட ஹெல்ப் பண்ண போகிறீங்களோ? சும்மா போவீங்க பார்க்குறது. சரி, அதாவது ஆக்கர்ன்றாங்க குழி போடுற இயந்திரம் வச்சுருக்காரு அவங்க அப்பா. அதனால அவங்க அப்பா கூட அவர் போவாராம். ஹரிஷ் பேர் 9th படிக்கிறாரு. அதனால் இது என்ன காஞ்சிபுரம் தானே? இது காஞ்சிபுரம். நீங்கள் தான் இது பண்ணுற ஆக்கர், நீங்கள் தான் பண்ணுறீங்க. சரி நன்றி. அவர் தான் ஆக்கர் போடுறவர். நீங்கள் தானுங்களா? ஆக்கர் போடுறதுக்கு எவ்வளோ? ஒரு குழி கணக்காக இது ஒரு ஏக்கர் கணக்குங்களா? பள்ளம் தான் 300 ரூபா, ஒரு 250 ரூபா, 400 ரூபா. அது பள்ளம் அதிகமாக தான். அதுமாரி பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி. பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி. எத்தனை வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கீங்க? இது இப்போ தான் கொஞ்ச நாள் தான். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? விவசாயம் பண்ணுறோமே. என்ன விவசாயம் பண்ணிட்டு? நெல் பயிர் தான். இயற்கையிலையா இல்லை செயற்கையா? சாதா தான். மருந்து போட்டு பண்ணிடுறீங்க. இது மருந்து இல்லாத பயிருங்களா? ஆளை பயன்படுத்தலாம் நம்பலாம். சரி. வந்து என்ன கூடாது? நான் சென்னைங்க. சென்னை. எனக்கு காலைல அங்கே வந்துட்டு ஐயா நான் டீ சாப்பிட மாட்டேன் சொல்லியிருக்கேன் இல்லையா? இல்லைங்க எனக்கு நெஞ்சு வழியாக நிற்கங்க, வேண்டாங்க. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அம்மா உங்கள் பேருமா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? சரி இல்லை விவசாயம் எதனா பண்ணுறீங்களா நீங்கள்? எந்த ஊர் இது? காஞ்சிபுரம். இது எத்தனை வருஷமா? பிறந்தவங்க தான் இங்கே தான் நீங்கள்? சரி. நீங்கள் என்ன விவசாயம் வீட்டில் பண்ணுறீங்க? அப்படிங்களா? சரி இப்போ எதோ வேர் எடுத்துட்டுறீங்க. என்ன வேர் இது? வெட்டி வேர். இது இருக்கே இதுவா அது? எதுக்காக இதை எடுக்கிறீங்க தனியாக? அது அதான் என்ன எதுக்காக எடுப்பாங்க இந்த வேர்? இது ஆமாம்மா. இது வெட்டி கடாசிடுவீங்களோ? அப்படியே வெட்டி வேறுன்றது இதுதானோ? ஆமாம். அப்படிங்களா? அது தேங்காய் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாலும் வேற எதுக்கெல்லாம் பண்ணுறாங்க? ஆமாம் நான் என்ன பார்த்துருக்கேன். ஆமாம் குளிர்ச்சிக்கு போடுவாங்க. சரி நன்றிம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி வேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் பார்த்துருங்களா அந்த வேர் ஒன்று போட்டிருப்பாங்களே, அந்த வேர் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வெட்டி வேர் விவசாயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த என் கையில் இருக்கல இதான் வெட்டி வேர் விவசாயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் இருக்கிற இதை கட் பண்ணி தூக்கி போட்டு இதில் அடியில் இருக்கிற இந்த வேரை மட்டும் எடுத்துக்கிறாங்க. மேபி எதனா கம்பெனிக்காக வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு. ஆனால் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது தேங்காய் எண்ணெயில் தான் அதை வந்து போட்டு தலை தேய்ப்பாங்க. தலைக்கு வந்து குளிர்ச்சி, அந்த அம்மா சொன்ன மாதிரி தலைக்கு குளிர்ச்சி அப்படின்வாங்க. இப்போலாம் யாரும் அதெல்லாம் பண்ணுறது? இப்போலாம் யாரும் அதை பண்ணுறது கிடையாது. தலைக்கு தண்ணியே வைக்கிறது கிடையாது. எங்கே தான் சொல்கிறேன். அதனால் சரி அடுத்தது என்ன சுவாரஸ்யமான விஷயம் இங்கே இருக்குன்றத அப்படியே இந்த வீடியோவோட கண்டினியூ அப்படியே பார்க்கலாம். அடடா ஏங்க
2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேங்க. இந்த பூவேத அவரோட இடத்துக்கு தான் வந்திருந்தேன். இது அவரோட லேண்டு கிடையாது. அவர் மெயின்டைன் பண்ற லேண்ட் அது. ஓனர் வந்து ஒரு கப்பல்ல இன்ஜினியரா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி கீழே இன்னொரு லேயர்ல பாருங்க. இந்த இடம் வந்து வெறுமையா இருந்தது. இப்ப பாருங்க 2 மாசத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்காரு பாருங்க. இயற்கை விவசாயி. பாருங்கப்பா. மக்காச்சோளம் போட்டிருக்காருங்க ஒரு சைடு. அது இங்கே அது பார்க்குறது வந்து ஸ்வீட் காளான். இதுதான் வந்து மக்காச்சோளம். ஸ்வீட் காளானுக்கும் அதுக்கும் வந்து வித்தியாசம் நிறைய இருக்குது. பூசணி போட்டிருக்காருங்க. மஞ்சள் பூசணி பண்ணியிருக்காருங்க. நான் மட்டும் தான் கேமரா பிடிக்க ஆளுன்றதால தான் நான் கையிலே பிடிச்சி நானே எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இறக்கி வச்சுருக்கேன். அவங்க ஒரு பூசணிக்காய் வந்து பெருசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக வந்திருக்குறேங்க பூசணிக்காய். அதாங்க மஞ்சள் பூசணி. அப்போ அப்போ கையில் தூக்க முடியல. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க பூசணி. அப்பா எவ்வளோ பெருசு பாருங்க பூசணி. மஞ்சள் பூசணி பண்ணியிருக்காரு. எனக்கு டைம் இல்லை. இங்கே எதுனா கண்டிப்பாக ஏரி கோலம் எதுனா இருக்கும். அவர் ஒரு குழியில் போட்டிருக்கலாம். டைம் இல்லை. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வீடியோ இன்னும் நிறைய வீடியோ நான் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போ இந்த லேண்டை பராமரிச்சிட பூ எதுனா அவரோட வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா இதே இப்படி பராமரிக்கிறோன்னா வீட்டோட இதை வந்து நல்லா பராமரிச்சு பாருங்க. இப்போ அவரோட வீட்டுக்கு தான் போகிறோம். இங்கே வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் என்னென்னா, வில்லேஜ் இருக்கவங்ககிட்ட காசு இருக்காது. ஆனால் வந்து அவங்ககிட்ட அன்பு ஜாஸ்தி இருக்கும், மரியாதை ஜாஸ்தி இருக்குங்க. அதுக்காக நான் சிட்டியில் இருக்கவங்க வந்து மரியாதை தெரியலன்னு சொல்ல வரல. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் நிறையவே இருக்கும். அன்பு பாசம் எல்லாமே இருக்கும். அதனால நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்ததாக நம்ம அவரோட லேண்டுக்கு தான் போக போகிறோம். பூவேந்தர் அவரோட வீட்டில் இருக்கிற அவர் லேண்டுக்கு தான் போக போகிறோங்க. போகலாங்க. அப்படியே பாருங்க. ஃபுல்லாக எப்படி பண்ணி வச்சுருக்காரு.